Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல புக் பேக்ல இருக்கிற ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கண்டிப்பா இந்த 5 மார்க்கை நீங்க அப் டு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க் ரிப்பீட்டடா வரும். ஒன்னு வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் மெத்தட், இன்னொன்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எரர். இத ரெண்ட பத்தியுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற क्वेश्चन என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தடும் ரேடார் மெத்தடும். ஸோ வாட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடை பற்றி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம இந்த மெத்தடை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எப்படி எழுதலாம், நமக்கு 5 மார்க்குக்கு என்ன தேவை, அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம எழுதிட்டே இருந்தாலும் நமக்கு டைம் கன்சியூம் ஆகும், மற்ற கொஸ்டின்லேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் பாருங்கள், நமக்கு ஒரு ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் என்ன வேணுமோ அதை மட்டும் எழுதினா போதும். இப்போ ஏபிங்கிறது எனக்கு இங்கே என்னவா இருக்குது, ஹைட் ஆஃப் த ட்ரீயாக இருக்குது. சிங்கிறது பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், அதாவது இங்கேருந்து தான் நான் பார்க்குறேன். ஓகேவா, இப்போ சிங்கிறது பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த ட்ரீ. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. தீட்டாங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு இது வந்து காமன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஒன்லி ஃபார் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அப்படிங்கிறப்போ நம்ம தீட்டாவை இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ். நீங்கள் ட்ரையாங்குலேஷன் மெத்தட்னு ஹெட்டிங் போட்டு இதை மட்டும் எழுதினாலே போதும். எழுதி இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக ஆயிடுச்சா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டாக. அதனால இந்த நான் ரைட் ஆங்கிளோட டயக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. டேன் தீட்டாக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இந்த ட்ரையாங்கிளுக்கு தீட்டா இங்கே இருக்குது, இதோட ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும், ஏபி இருக்குது. அட்ஜசன்ட் சைடு என்னவா இருக்குது, பிசி இருக்குது. ஸோ ஏபி பை பிசி. ஏபியோட வேல்யூங்கிறத நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரீ ஹச்ன்னு எடுத்திருக்கோம், இந்த இருக்குது. ஸோ பிசிங்கிறத நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு எழுதியிருக்கோம், பி அண்ட் சி எழுதியிருக்கோமா. ஸோ எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஹச் பை எக்ஸு. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த ட்ரீ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ ஹைட் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை எக்ஸ் இன்டூ டேன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம ஹைட் கிடச்சிரும். ஸோ இப்போ ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஓவர். ஸோ ட்ரையாங்குலேஷன் மெத்தடுக்கு நீங்கள் உட்காந்து வரி வரியாக படித்து எழுதணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, இந்த மாதிரி எழுதுங்க போதும். அதே மாதிரி ரேடார் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷனை எழுதுறீங்க, ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இந்த மாதிரி நீங்கள் எழுதி அண்டர்லைன் பண்ணலாம். அதே மாதிரி இதை எப்படி எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட யூசஸ் எழுதுறீங்க, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. இல்லை யூசஸை நீங்கள் கடைசி எழுதலாம், இது உங்கள் விருப்பம் தான். அப்போ நான் ஃபஸ்ட்டு யூசஸ் எழுதியிருக்கேன், அதில் 2 பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டு டிட்டர்மைன் த ஹைட் அட் விச் அண்ட் ஏரோப்ளைன் ஃப்ளைஸ் ஃப்ரம் த கிரவுண்ட். இதுதாங்க ஃபர்ஸ்ட் யூஸ். அதாவது எவ்வளோ ஹைட்டில் ஃப்ளைட்டு பறக்குது, கிரவுண்டில் இருந்து எவ்வளோ ஹைட்டில் ஃப்ளைட்டு பறக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ரேடார் யூஸ் ஆகுது. ஸோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எழுதியிருக்கேன். நீங்கள் இதை எழுதிக்கலாம், டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த ஏரோப்ளைன் ஃப்ளைஸ் ஃப்ரம் த கிரவுண்ட். இது ஃபர்ஸ்ட் யூஸ். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா மெஷர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் நியர்பை பிளானட். ஸோ வித்தின் அவர் எர்த்துக்குள்ள ஃப்ளைட்டோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அவுட் சைட் ஆஃப் எர்த்துக்குள்ள பிளானட்டோட டிஸ்டன்ஸை அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ரேடார் யூஸ் ஆகுது. ஓகே, இது எந்த பேசிஸில் ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னா பை மெஷரிங் த டைம் இன்டர்வல் பிட்வீன் த இன்ஸ்டன்ட் த ரேடியோ வேவ்ஸ் ஆர் சென்ட் அண்ட் ரிசீவ்ட். ஒரு ரேடியோ வேவை இங்கேருந்து அனுப்பி விடுவாங்க, பூமியிலேருந்து அனுப்பும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு என்ன பிளானட், ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்ன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளானட்டை போய் அதை டச் பண்ணிட்டு திரும்ப எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ இங்கேருந்து அதை போய் டச் பண்ணுறது நமக்கு தெரியாது, பட் ரிட்டர்ன் ஆகுறது நமக்கு தெரியும். ஏன்னா ரீச் ஆகுது இல்லையா, ரிஃப்ளெக்ட் ஆகி ரீச் ஆகுது. அப்போ கிடைக்கிற டிஸ்டன்ஸை 2ஆல் டிவைட் பண்ணிடுவாங்க, ஏன்னா போகிறது ப்ளஸ் வர்றது. ஸோ நமக்கு ஒரிஜினல் டிஸ்டன்ஸுங்கிறது எர்த்துலேருந்து அந்த பிளானட்டுக்கு தான். அப்போ என்ன செய்வாங்க, நமக்கு போகிற டிஸ்டன்ஸும் வர டிஸ்டன்ஸ் சேர்ந்து இருக்கிறதுனால அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அந்த பேசிஸில் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ த டைம் இன்டர்வல் போகிறதுக்கும் சென்ட் அண்ட் ரிசீவ், எதை சென்ட் பண்ணுறாங்க, ரேடியோ வேவ்ஸை சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகுறதுக்கு இடையில எடுத்துக்கிற டைம் இன்டர்வலை வச்சு தான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட். அப்போ டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரே ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் அண்ட் டைமை பேஸ் பண்ணி இருக்கிற ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நமக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்போ நான் டிஸ்டன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு டைமை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்பீட் இன்டூ டைம். இங்கே வந்து ஸ்பீடுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ரேடியோ வேவ்ஸோட ஸ்பீட், ஏன்னா நான் ரேடியோ வேவ்ஸை தான் அனுப்புகிறேன். அதனால ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸை டீன் போட்டாச்சு, ஸ்பீடை வந்து வீன் போட்டாச்சு, இன்டூ டைமுக்கு டி. ஏன் இங்கே டிவைடட் பை 2னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸுங்கிறது போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற டிஸ்டன்ஸ் தேவையில்லை, இங்கே எர்த்துலேருந்து அந்த பிளானட்டுக்கு டிஸ்டன்ஸ் போதும். ஸோ டிவைடட் பை 2. ஸோ இப்படி தான் ரேடார் மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம ட்ரையாங்குலேஷன் ரேடார் மெத்தடை எப்படி ஈஸியாக தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.